ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அவ்வளோ ஒரு மெசேஜஸ். ஏன் இன்னும் அப்டேட் போடாமல் இருக்கீங்க நவமூலிகைக்குன்னு சொல்லி கேட்டு அவ்வளோ மெசேஜஸ். இந்த மரகத நீலவழி சக்கரம் அது கொஞ்சம் கரெக்டான டைமில் நம்ம எல்லாத்துக்கும் அனுப்பணும். அது பூஜையில் வைக்கணுன்றக்க வேண்டி அதில் கொஞ்சம் பிஸியானதில் நான் இதை கொஞ்சம் விட்டுட்டேன் நான். அப்புறம் அவங்களே என்கிட்ட கேட்டாங்க, அம்மா அப்டேட் போட்டுட்டீங்கல்ல. நான் அப்டேட் போட்டுட்டேன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் எனக்கு மெசேஜஸ் ஏன் அப்டேட் போடலை அப்படின்ட்டு. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் இந்த வாட்டி டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பார்த்தா பஞ்சமி வந்து 4ஆம் தேதியே வருது இந்த வாட்டி நமக்கு. சரிங்களா? 4ஆம் தேதி பஞ்சமி இருக்குது. 3ஆம் தேதியோட டைம் முடியுது நவமூலிகாயத்துக்கு பேர்கள் கொடுக்குறக்கு. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் டைம் இருக்குது. வழக்கமாக அந்த கடைசி 3 டேஸ் எல்லோரும் அடிச்சு பிடிச்ச பேர்கள் கொடுப்பீங்க. இன்னும் 3 டேஸ் தான் டைம் இருக்குது. 3ஆம் தேதியோட டைம் முடியுது. சரிங்களா? நம்ம சேனல் 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல அப்படின்னா, நான் வீடியோலேயே வந்து வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகைங்கிறத டைப் பண்ணி அனுப்புனாலே இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. அது ஒரே நாளில் அவங்களுக்கு நடந்திருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்கிறத கேட்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். நம்மளோட வராகமுத்து சித்தரை அவங்களோட குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட ஒரு ரகசிய நேரம். அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த ரகசிய நேரங்கிறது வருமா. இந்த நேரத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பல வகையில் வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. சிஸ்டர், ஒரு பெரிய குட் நியூஸ் சிஸ்டர். நான் என் பொண்ணுக்காக லோன்காண்டி கட்டிட்டு இருந்தேன். நவமூலிகை ஆகிறதுக்கு கட்டிட்டு இருந்தேன். பேமெண்ட் கட்டினேன். நேற்று தான் நான் பே பண்ணேன். ஆக்சுவலாக அது நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் காலேஜ் போயிட்டா எப்படி வாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து சட்டுன்னு நவமூலிகையில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் தான் சிஸ்டர் 5:57 தான் உங்களுக்கு நான் பே பண்ணேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி 1 ஹவர் கூட ஆகலை சிஸ்டர். 5:50லேருந்து 6:57 தான். 6 மணி இன்னும் ஆகலை. 1 ஹவருக்குள்ளவே எனக்கு ஃபோன் வந்துருச்சு. இந்த மாதிரி பாப்பா இங்கே பெரியவளுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் நாளைக்கு வந்து சைன் போட்டு உங்களுக்கு லோன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. அது சரி, கொடுத்து பார்ப்போமே. நெக்ஸ்ட் வீக்கில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளில் கிடச்சிட்டுமே, கிடச்சா ஈஸியாக இருக்குமே. நாளைக்கு அடுத்த தடவை லீவ் போட்டுல போகணும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே யோசனையில் இருந்து தான் சிஸ்டர் நான் இந்த நவமூலிகை வச்சு கொடுத்தேன். ஒரே ஒரு 1 ஹவர் கூட இல்லை சிஸ்டர், அதுக்குள்ளே எனக்கு குட் நியூஸ் வந்துடுச்சு. இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பெரிய மிராக்கிள் மாதிரி எனக்கு இருக்குது. நான் நம்பிக்கையோடு கொடுத்தேன். உடனே வந்துடும் எனக்கு, உடனே நாளைக்கே எனக்கு நியூஸ் வந்துடும் நினச்சினா சிஸ்டர் கொடுத்தா. அதே மாதிரியே வந்துடுச்சு எனக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஆக்சுவலாக நான் நேற்றே சொல்லணுன்னு இருந்தேன், கொஞ்சம் டைம் இல்லை. அதனால தான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடுறேன் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நான் நிறைய உங்களோட சேனலை நான் வந்து 5 இயர்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் பே பண்ணிட்டு தான் வரேன். நான் எல்லாமே டக்குன்னு நடந்ததுனா இது வந்து ஒரே நாள் தான். ஒரே நாளில் 1 ஹவர் தான் சிஸ்டர், அதுக்குள்ளே எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். மாராகி அம்மனுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. திரையாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள் சிஸ்டர். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் அதை சொல்லி ஆகணும். அப்படி இல்லைன்னா இது வந்திருக்காதுன்னு நீங்கள் ஒவ்வொரு டைமும் சொல்லுவீங்க இல்லையா, அது உண்மைதான் சிஸ்டர். அவரை நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு நல்லதே நடக்கும் இனி நினச்சிட்டே தான் இருக்கு சிஸ்டர். அவருக்கு கோடான கோடி நன்றி. சித்தரையாக்கும் கோடான கோடி நன்றி. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். இவங்க 5 இயர்ஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. ரெகுலராக நவமூலிகை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வாட்டியும் அவங்க கொடுத்து அது நடந்து அடுத்த விஷயத்துக்குன்னு கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன ஒரு ஆச்சரியம்னா 1 ஹவரில் அவங்களுக்கு ரிசல்ட் கிடச்சது இன்னுமே ஆச்சரியம். அதுதான் அவங்க சொன்னது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்து சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். பஞ்சமியில் மட்டும் இந்த மிராக்கிள் எப்படி தான் நடக்குதுன்னு தெரியலைங்க. இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். அத்தனை பேத்துக்கும் நன்றிகள் சொல்லலாம். இன்றைக்கி வந்துட்டு ரிஷப ரூகி ஒரு டைம் இது. சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் இந்த டைம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது.
ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான டைம். நம்மளோட வராகமுத்து சித்தரையா அவர்களோட குறிப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு டைம். இது வந்து நான் நிறைய விஷயங்கள் அவரோட குறிப்புலேருந்து சொன்னது ஏகப்பட்ட சக்ஸஸ் கொடுத்துருக்கு நிறைய பேத்துக்கு. அந்த வகையில் ரிஷபரோகிங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்குறதாக வந்து சொல்லியிருக்காங்க. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இந்த டைம் வந்து தொடங்குது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைமோட நேரம், அதாவது எப்போ இந்த டைமிங் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ராத்திரி 10:30 to 10:45 வரைக்கும். ஏன் இந்த டைம் வந்து ரிஷபரூஹி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ரிஷபரூஹி அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சல், அதாவது ஒரு ஏஞ்சல்னு சொல்லலாம், ஒரு யோகினி அப்படின்னு இவங்கள சொல்லலாம். இவங்க வந்து ஒரு அதிர்ஷ்ட யோகினி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரிஷபரூஹி அந்த நேரம் வரும்போது அவங்களோட பேரை தான் அந்த நேரத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த ரிஷபரோகி அந்த டைமில் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட வேண்டுதல் வைக்கும் போது ரொம்ப சீக்கிரம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இது ரொம்ப ரொம்ப ஒரு லக்கி டைமாக, ஒரு தெய்வீக நேரமாக, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நேரமாக வந்து பார்க்கப்படுது. நம்ம எல்லாரும் நினைப்போம் நமக்கு நல்ல நேரம் எப்போ தான் வருமோ. நல்ல நேரங்கிறது நம்ம கையில் இருக்கா இல்லை நேரங்காலத்தோட கையில் இருக்கான்னு நமக்கே தெரியல. பட் நல்ல நேரம் எப்படா வரும்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அந்த நல்ல நேரங்கிறது இவங்களை யார் ஒருத்தங்க வணங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த நிமிஷமே நல்ல நேரம் அப்படிங்கிறது அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த நேரம் வந்துட்டு ஒரே மாதிரி நேரமாக வந்து வராது. ரிஷபரோகி நேரங்கிறது உங்களுக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரும். பட் ஈவினிங் டைம் தான் வரும். அந்த டைமிங் கொஞ்சம் மாறுபட்டு வந்துகிட்டே இருக்கும், ஆனால் வரும். நான் வந்து அது உங்களுக்கு ஒரு வாட்டி நான் அந்த மெசேஜ் வந்து நான் கொடுக்குறேன், எப்போ வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நேரத்தில் இந்த அன்னையை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக எதுனாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களை எப்படி வழிபாடு பண்ணுறது, எந்த வகையில் வழிபாடு பண்ணுறதுனா, இவங்களுக்கான ஒரு தீபம் வந்து இருக்காமா. அந்த தீபம் என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கல்கண்டு தீபம். கல்கண்டு தீபங்கிறது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வைக்கிறது மாதிரி கிடையாது. கல்கண்டு தீபம் நீங்கள் எப்போ வைக்கிறதுனாலும் நெய் ஊற்றி தான் வைக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டோட கார்னர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, அதாவது கார்னர்ஸுங்கிறது நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு வீட்டோட 4 மூலைகள், 4 மூலை இருக்கும் இல்லைங்களா, அந்த 4 மூலைகள் நம்ம கார்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை மாதிரி ஒரு ஒரு ரூம்லேயும் எங்கெல்லாம் உங்களுக்கு கார்னர் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து விளக்கு வைக்கணும். எத்தனை ரூம் இருக்கோ அந்த கார்னர்ஸில் நீங்கள் விளக்கு வைக்கணும். நைட்டு நான் சொன்னாலே அந்த டைமிங், அந்த டைமில் வைக்கணும். ஸோ உங்கள் ரூமில், உங்கள் வீட்டில் வந்துட்டு மொத்தம் ஒரு 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குங்கும்போது ஒரு ஒரு இடத்துலையும் அந்த கார்னர்ஸில் ஏதாவது திங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா விட்டுருங்க. திங்ஸ் இல்லாமல் அது எம்டியாக இருக்குது, அந்த இடம் காலியாக இருக்குன்னா கண்டிப்பாக தீபம் வைங்க. இது ரிஷபரோகியோட மந்திரம், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. க்ரீம் ரிஷபரோகி, சரிங்களா? க்ரீம் ரிஷபரோகி தெளிவாக சொல்லியிருக்கேன். இது வந்து சொன்னாலே போதும். இது வந்து பீஜத்தோடு ஏற்படுற ஒரு வார்த்தை தான், பீஜத்தோடு தான் கனெக்ட் ஆகுது இந்த வார்த்தை. ஆனால் இது யார் வேணாலும் சொல்லலாம், எந்த சிச்சுவேஷனில் வேணாலும் சொல்லலாம், பீரியட்ஸ் ஆகியிருந்தாலும் சொல்லலாம், நான்வெஜ் சாப்பிட்டாலும் சொல்லலாம், ரூல்ஸே கிடையாது. இப்படி நீங்கள் சொல்லும் போது, அதுவும் அந்த கல்கண்டு தீபம் போட்டு இப்படி சொல்லும் போது, நான் சொன்னாலே அந்த நல்ல நேரம் எப்படா வரும்னு, உங்களை தேடி, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை தேடி தேடி நல்ல நேரம் வருமா. இந்த கல்கண்டு தீபம் அப்படிங்கிறது நெய் தீபம் போட்டு அதில் ஒரு கல்கண்டு, ஒன்று டைமண்ட் கல்கண்டு கடையில் வைக்குங்க, அந்த கல்கண்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அந்த டைமண்ட் கல்கண்டு ஒரு விளக்குக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் போட்டாலே போதும், சரிங்களா? இப்போ நீங்கள் மொத்தம் ஒரு 11 விளக்கு வைக்க போகிறீங்கன்னா 11 விளக்குக்கும் ஒரு ஒரு கல்கண்டு, ஒரு விளக்குக்கு ஒரு கல்கண்டு அப்படிங்கிற விதம் நீங்கள் அது போட்டாலே போதும். இந்த தீபத்தை வச்சு இந்த மந்திரம் எத்தனை தீபம் வைக்கிறீங்களோ அத்தனை தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி ஒரு 7 ரூம் இருக்குது, 7 கார்னர்ஸ் இருக்குது. அந்த 7 கார்னர்லேயே நான் வச்சுருக்கேன் 7 தீபம் அப்படின்னா 7 வாட்டி ரிஷபரோகி, க்ரீம் ரிஷபரோகி அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாலே போதும். இவங்க பேரை சொல்லும் போதே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரா ஃபார்ம் ஆகும். சித்தர்கள் ரிஷபரோகி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஒரு அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி கிடைக்கிறக்கும், தெய்வீக ஆற்றலை உண்டு பண்ணுறக்கும் ரிஷபரோகியோட ஹெல்ப் வந்து ரொம்பவுமே ஒத்துழைச்சிருக்கு. உடனே ஹெல்ப் கிடைக்குமாம்மா, உடனே இருந்த இடத்துல உடனுக்குடனே ஹெல்ப் கிடைக்குமா. அந்த மாதிரியான ஒரு பவர் கொண்டவங்க தான் ரிஷபரோகி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பௌர்ணமி எப்போல்லாம் வருதோ அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங், அதாவது சூரியன் அஸ்தமனத்துக்கு ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிஷபரோகி நேரம் வரும். ஆனால் எப்போங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன், சரிங்களா? காலையில் வீடியோ போட்டோன்னா ஈவினிங் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லாமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஃபாலோ பண்ணலாம். ஒரு முறைகள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் ரிஷபரோகி மந்திரத்தை சொன்னாலே போதும்,
அவங்களோட பேரை சொன்னாலே போதும். தீபம் வைக்க முடியாதவங்க கூட சப்போஸ் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா கூட இவங்க பேரை இருந்த இடத்துலேருந்து அந்த ரிஷபரோகி நேரத்தில் நீங்கள் சொல்கிறது கூட பயங்கர ஆக்டிவாக வேலை செய்யும். ஏன்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய நேரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நேரம் கிடைச்சுமே நம்மளால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியறதில்ல. பட் இந்த நேரங்கிறது கிடைச்சா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி, நீங்கள் தான் பாக்கியசாலி. நான் சொல்கிறது உங்களுக்கு சும்மா சொல்கிற மாதிரி தோணினாலும் இவங்க என்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சாலும் கூட இந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எவ்வளோ ஒரு லக்கி டைமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட் சேஞ்சஸ் வந்து தெரியும். நல்ல ஒரு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்கிறது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் இந்த டைமிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.